எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் செல்லமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். குறிப்பாக இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும். தைப்பூச திருநாள் ஏன் இத்தனை சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது? இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளைத்தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். இது தீமையை நன்மை வெற்றி கொண்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். இந்தியா மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட பல நாடுகளிலும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுவது உண்டு. புராண கதைகளின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக கருதப்படுகிறார். சூரபத்மனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினமாக தைப்பூச திருநாள் குறிப்பிடப்படுகிறது. முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. இது பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்கும் நன்மையை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக ஐதீகம். இதனால் தைப்பூச திருநாள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டால் கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் அழிந்து வாழ்க்கையே மாறும், நன்மைகள் அதிகரிக்கும். தைப்பூசத்தில் முருகனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக சிலர் 48 நாட்கள், சிலர் 21 நாட்கள், சிலர் 11 நாட்கள், சிலர் 6 நாட்கள், சிலர் 5 நாட்கள், சிலர் 3 நாட்கள், இல்லை தைப்பூசம் மட்டும் என விரதம் இருப்பது ஐதீகம். முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று மட்டும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். தைப்பூசம் அன்று காவடி எடுத்து பால்குடம் சுமந்து அலகு குத்தி பாத யாத்திரையாக சென்றும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவது உண்டு. ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம். அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பால்குடம் ஏந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். தைப்பூசம் அன்று காலை முதல் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனின் பாடல்களை பாடியும் முருக மந்திரங்களையும் மனதார சொல்லி வழிபட வேண்டும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி மனமுருகி முருகனை வழிபடலாம். இந்த ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 4:41 மணி துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:34 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதேபோல் பிப்ரவரி 1ஆம் தேதியன்று அதிகாலை 1:54 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது. போன வருடம் 2025 பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் அடுத்தடுத்த நாட்களில் வந்தன. ஆனால் இந்த வருடம் அப்படி இல்லாமல் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒரே நாளில் வந்திருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே இன்றைய நாளை யாரும் தவறவிடாதீர்கள். முருகப்பெருமானை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ, நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்று தோன்றுகிறதா, இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்று தோன்றுகிறதா, எந்த முறையில் உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த முறையில் வழிபடுங்கள். ஆனால் முருகப்பெருமானை தரிசனம் மட்டும் செய்து விடுங்கள் கோவிலுக்கு சென்று. அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தரும். தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் தீராத பகை, துன்பம் ஆகியவற்றில் இருந்து விடுபடலாம். உறவுகளுக்குள் இருந்த பகை மாறி ஒற்றுமை ஏற்படும். தீமைகளிலிருந்து விடுபடலாம். முருகப்பெருமானின் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் உங்களுடனே இருக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.